இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஓடுறப்ப தாகம் அடிக்கும்னு சொல்கிறோம், ம். தாகமாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே தண்ணி விடுவீங்களா என்ன? எப்போ தாகமாக இருக்கோ எப்போ அது மாதிரி ஜோசியம்ங்கிறது எப்போ பிரச்சனை இருக்கோ அப்போ தான் ஜாதகம் பார்க்கணும். ம். அப்போ இந்த பையனுக்கு 2 கல்யாணம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை பற்றி கவலைப்படவும் தேவையில்ல, வருத்தப்படவும் தேவையில்ல. அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். நம்மளுக்கு அது இல்லை. குழப்பிக்கிட்டே இருப்போம். இதை கொண்டு போய் ஒரு ஆளாக காமிச்சு இப்போ போன ஒரு 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 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தோன்னே நான் கேட்குறேன், உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறேன். குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஆமாம் சார் குழந்தை இல்லை, ஆனால் இதை யாருமே சொல்லலையே. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு, அதுக்கு 7ல் சந்திரன் இருக்கு. சூரியன் புதன் சேர்ந்து அதுக்கு 7ல் சந்திரன் இருந்தால் இவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்டிமெசி இருக்காது, இல்லைன்னா குழந்தை இருக்காது. அப்படின்னா ஆமாம் சார் எங்களுக்கு இல்லை இன்டிமெசி இல்லை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா போய் என் வீட்டுக்காரர் ஜாதகத்தை கொடுக்குறப்ப இவனால் வந்து ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே இது யார் உனக்கு சொன்னா? எங்கள் அப்பா சொன்னார். உங்கள் அப்பா சொல்லித்தான் இந்த சிந்தனையும் உனக்குள்ள கிளப்பி விட்டுருக்காரு. அவன் என்னமோ இருந்துட்டு போறான், நீ மைண்டுக்குள்ள அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்ட என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்லிட்டு.